சூரசம்காரம் அன்னைக்கு காலையிலே என்ன பண்ணுவாங்க, கோயிலுக்கு போகலாமான்னு எங்கள் வீட்டு மேலே இருக்கா பாப்பா கேட்டாங்க. திருவண்ணாமலை கோயிலுக்கு போகலாமா தமிழக்கான்னு. போகலாமா அப்படின்னோம். அப்புறம் உடனே வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமியை படைச்சிட்டு திருவண்ணாமலை கிளம்பி போயாச்சுங்க. போய் திருவண்ணாமலை போய் முருகரை பார்த்துட்டு ஐயனையும் பார்த்துட்டு அம்மாவையும் பார்த்துட்டு அப்படியே எல்லா இடமும் சுற்றிட்டு விநாயகரை கும்பிட்டு அப்படியே சாமியை கும்பிட்டு வெளியில் வந்தோங்க. கூட்டமும் கம்மிங்க, ஓரளவு கூட்டமாக தான் இருந்தது எங்களுக்கு, ஆனால் கம்மியாக தாங்க இருந்தது. ஃபஸ்ட்லாம் நாங்கள் வாரம் வாரம் திருவண்ணாமலை கிரிவலம் வருவோங்க. அப்புறம் ஐயனை கும்பிட்டு சாமியை ஊந்து கும்பிட்டு எங்கள் தம்பி சொன்னார், பள்ளி சித்திரை பார்க்குறீங்களா தமிழாக்கான்னிட்டு. சரிடாப்பா பள்ளி சித்திரை பார்ப்போமே, வாயேண்டா கூட்டும் போடா தம்பி. என்ன கூட்டுட்டு போனா, எங்கடா தம்பி பள்ளி சித்திரை காணான்னா, வெயிட் பண்ண தமிழக்கா வருவாங்க அப்படின்னா. நான் வெயிட் பண்ணி பார்த்தா அங்கே போன உடனே தான் தெரியுது பள்ளி சித்தர்லாம் யாரும் இல்லைங்க. அந்த வில்வ மரத்துக்கு மேலே பள்ளி வந்து குடிகொண்டு இருக்கிறாருங்க, அந்த சிதம்பரம் சாமி கிட்ட. அது அந்த கோபுரத்து மேலே பள்ளி போய் உக்காந்துட்டு இருக்குங்க. அதை பார்த்தாக்கா பள்ளி சித்தராங்க அவர் தான். அப்புறம் அந்த பள்ளி சித்தரையும் நாங்கள் இப்போ தேடி கண்டுபிடிச்சி பார்த்துட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. திருவண்ணாமலையிலேருந்து கிளம்பி மலையனூர் வந்துட்டோங்க. அப்புறம் சாமியெல்லாம் ஊந்து கும்பிட்டு அப்படியே ஒரு வழியாக கொஞ்ச நேரம் உட்காந்துன்னு மலை அடிவாரம்லாம் பார்த்துட்டு அப்படியே ரிலாக்ஸாக இது பண்ணி கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து மலையனூர் கிளம்பிட்டோங்க. மலையனூர் வந்து அம்மாவை பார்த்துட்டு, அம்மாவை வீட்டில் நம்ம ஊரில் இருக்கிற மாரியாத்தாள மாதிரி பார்த்தாச்சிங்க. கூட்டமே இல்லைங்க, எல்லோரும் ஐயாவை பார்க்க போயிட்டாங்க. இங்கே அம்மா வந்து காலியாக இருக்கிறாங்கங்க. மலையனூரில் சம்பாதிக்கணுன்னா 100 டோக்கனு 200 டோக்கனு தாங்கன்னுவாங்க. நானும் பல தடவை போய்க்கிறேங்க, காசு கொடுத்து தாங்க போய் பார்த்துக்கிறேன், ஃப்ரீயாக பார்த்ததே இல்லைங்க. அப்படியே போய் பார்த்துட்டு பெரியாத்தாளை பார்த்துட்டு அப்புறம் அங்கே இருக்கிற அந்த கட்டையை வாங்கின்னு வந்து வீட்டு வாசலில் கட்டலாம். அங்கே வந்து காளி கோயில் ஒன்று இருக்குதுங்களாங்க. காளி கோயிலுக்கு போகலாமா தமிழக்கான்னார் ரதி. அப்போ வாமா, நானும் பார்த்தது இல்லைன்னொன்னே. இங்கே காளி கோயிலுக்கு வந்தால் வைக்கிறது செய்யறது எடுக்கிறது எல்லாமே பண்ணுவாங்களாங்க. அங்கே கூப்பிட்டு போனால் நான் இவ்வளோ நாள் அங்கெல்லாம் போனதே கிடையாதுங்க. அப்படியே ஒரு ரவுண்டு வந்துட்டு காரப்பொரியை வாங்கி சாப்பிட்டு வளையல் போட்டுட்டு அப்படியே பொரியை வாங்கி சாப்பிட்டுக்கினே அப்புறம் கிளம்பிட்டோங்க. நாங்கள் அங்கேருந்து அப்புறம் 5:30 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்தோங்க. வந்துட்டு அப்படியே என்ன பண்ணோங்க, சூரசம்காரத்துக்கு போயிட்டோங்க. அப்படியே மலையில் சாமி பார்த்துட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. சூரசம்காரத்துக்கு வந்து அப்புறம் போயிட்டு எங்கள் வீட்டாண்ட இருக்கிற செல்லியம்மன் கோயிலில் போயிட்டு இங்கே பார்த்தோங்க. செம விசேஷமாக நடத்துகிறாங்கங்க. அதையும் மழையிலையும் கொட்டுற மழையிலையும் அவ்வளோ மக்களும் நின்று அரோகரா கோஷம் விட்டு எல்லோரும் அதை பார்த்து முடித்தாங்கங்க. அப்போ முடித்த பிறகு அப்படியே அது இது பண்ண பிறகு அப்புறம் வேலால் குத்தந்த வச்சு வேலை வந்து அபிஷேகம் பண்ணாங்கங்க. அபிஷேகம் அதையும் பார்த்துட்டு எல்லாம் பால் தேன் என்ன அபிஷேகம் பண்ணுவாங்களோ எல்லாத்தையும் அபிஷேகம் பண்ணி அப்புறம் அந்த தண்ணியை எல்லாருக்கும் தெளித்தாங்கங்க. அபிஷேக தண்ணியை அண்டாவில் வேலை வச்சு அண்டாவிலே அபிஷேகம் எல்லாத்தையும் பண்ணி விட்டு அந்த வேலை தெளித்து விட்டாங்க. அதுக்கு பிறகு முடிச்சுட்டு நாங்களும் என்ன பண்ணோம், வீட்டுக்கு கிளம்பணுமே அன்னிட்டு உள்ளே போய் சாமி பார்க்கலான்னிட்டு உள்ளே போய் சாமியை பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்து சாமியை அழைச்சிக்கின்னு வந்தாங்கங்க. சாமியை அழைச்சின்னு வர முடியும் வெயிட் பண்ணின்னே இருந்தோம். அப்பயும் மழை நிற்கவே இல்லைங்க. அந்த கொட்டுற மழையிலையும் எல்லோரும் நின்றுனே தாங்க இருந்தோமே. அதுக்கு பிறகும் சரி வீட்டுக்கு போய் சாமிலாம் கும்பிட்ணுமே, வாமா முடிஞ்சிடுச்சு
மணி 8:45 ஆயிடுச்சுங்க. என்ன எல்லா ஊர்லேயும் சீக்கிரமாக நடக்குமான்னு எங்களுக்கு தெரிலங்க. எங்கள் ஊரில் லேட்டாக நடத்துகிறாங்கங்க. நான் 7:45க்கு தான் ஆரம்பிக்கிறாங்க. 7:45 கூட 8 மணி ஆயிடுச்சு. முடிக்கிறதுக்கும் மணி 9, 9:15 ஆகுது. அப்புறம் நாங்கள் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு